கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக நிறைவேறும் நீதி என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டோடைய சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா 61ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். கடைசியாக எந்த தலைப்பின் கீழே நம்ம பார்த்துட்ருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசாசின் பயம் அப்படின்ற தலைப்பின் கீழாக சில உண்மைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. கடைசியாக பார்த்த பாகத்தில் பிசாசுடைய பயத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்தார்னு சொல்லி பார்த்தோம். அது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கும் போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அப்படி கவனிக்கும் போது தீர்க்க தரிசனத்தினுடைய அடிப்படையான ரூல் என்னன்றதை நம்ம பார்த்தோம். அது பார்த்து முடிச்சதுக்கப்புறமா தேவனுடைய திட்டத்தை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். தேவனுடைய திட்டத்தை குறித்து பார்த்துக்கப்புறமா பிசாசுடைய திட்டம் என்னன்னு சொல்லி நம்ம கவனித்தோம். இப்படி பார்த்துட்டு வரும்போது இந்த பிசாசுடைய பயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு அந்த ப்ராஃபஸியில் பயங்களை எப்படி அந்த ஜீவ பயத்தை பிசாசுக்கு தேவன் வச்சிருக்கான ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம் இல்லையா. அந்த வசனத்திலிருந்து இப்போ நம்ம தொடங்க போகிறோம். படிக்கலாமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14-15 படிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால். பார்த்தீங்களா? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடினால். இந்த 2ஆம் பாகத்துக்குள்ள கொஞ்சம் நம்ம சுவாரஸ்யமா தேவன் சொன்னது மாதிரி நம்ம உள்ள போகலாம். அதனால எல்லாரும் நிதானம் கொஞ்சம் கவனிங்க. அப்போ தேவன் கூப்பிட்டு கேட்கார், நீ இதை செய்துட்டல்ல, மனுஷரை வஞ்சகமாக நீ ஏமாத்திட்ட, செய்தபடினால நான் உனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்போ நான் சொல்கிறேன். நீ உயிரோடு இருக்கக்கூடிய நாள் எல்லாமே நீ என்ன பண்ணுவேன்னா மண்ணை தின்பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாரு. படிக்கலாமா? நீ இது செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து. பார்த்தீங்களா? நீ உன் வயிற்றினால் நகர்ந்து. அப்போ வயிற்றினால் நகர்ந்துன்னு சொல்லும் போது அது பூமியோடைய இருக்கக்கூடிய தொடர்பை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியங்கள். சரிங்களா? அடுத்தது, நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உயிரோடு இருக்கும் நாளளவும் மண்ணை தின்பாய்ன்னு சொல்லி கவனிக்கும் போது இந்த மண்ணை தின்பாய்னா என்ன அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையுடைய பொருளை சங்கீதம் 72ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வச்சும் மீகால 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வச்சு நம்ம பொருள் பார்த்திருந்தோம் இல்லையா. அப்படி கவனிக்கும் போது இந்த பிசாசனவன் இந்த பூமியில எவ்வளோ காலம் தொடர்பு இருக்குதோ அவ்வளோ காலம் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு திட்டத்திலையும் அவன் தோல்வியை தான் தழுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையை ஜட்ஜ்மெண்டாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லி காமிச்சிட்டு அந்த ப்ராஃபஸியுடைய 2ஆம் பாகத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு போனார். அதுதான் 15ஆம் வசனத்தில் படிக்க போறோம். அதுக்குள்ளதான் பயம் மறைஞ்சிருக்குது. பிசாசுடைய பயத்தை நம்ம கண்ணில் காமிக்க போறார். இது பிசாசனால இன்னைக்கு வரைக்கும் புரிந்து கொள்ள முடியாத விசேஷமான பயமா இருக்குது. அந்த பயத்தை இன்னைக்கு நாமளும் இந்த பாகத்துக்குள்ளாக கண்ணில் பார்த்து கடந்து போக போறோம். படிக்கலாமா? படிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பாத்தீங்களா? இந்த ப்ராஃபஸியை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இந்த ப்ராஃபஸிக்கு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனத்திற்கு அநேகர் அநேக விதமாக பொருள்களை இந்த உலகத்துக்குள்ள சொல்லியிருக்காங்க. அநேகர் அதை நம்பியிருக்கிறாங்க, புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேதாமத்தை நீங்கள் தெளிவாக படிக்கும்போது இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட அந்த பொருள்கள் அதுக்கும் இந்த ப்ராஃபஸிக்கும் சம்பந்தமே இல்லைன்ற ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அப்போ இந்த பயம் ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷத்தை, ஒரு நம்பிக்கையை, ஒரு ஜீவனுக்குரிய ஒரு காரியங்களை நமக்கு அடையாளப்படுத்தி காமிக்கும். அதனால முதல்ல நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா நமக்கு எல்லா உண்மையும் சந்தோஷமா புரிய ஆரம்பிச்சிடும். சரி, நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? அப்ப பண்ணும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க என்ன சொன்னாலும் சரி கவனிச்சீங்கன்னா சர்ப்பத்தை பார்த்து, அதாவது பிசாசை பார்த்து, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் சொன்னார். சொல்லிட்டு அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லி காமிச்சார். சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவானா அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்ப இந்த வார்த்தையில தான், இந்த தீர்க்க தரிசனத்துல தான் தேவன் சொன்ன பிசாசனுடைய ஜீவ பயம் உள்ள அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அநேகர் இதை எப்படி பொருள் படுத்திக்கிறாங்கன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, இந்த மண்ணாகிய மனிதர்களை இந்த பிசாசனம் உட்கொள்வான், தோல்விக்குள்ள கொண்டு போவான், ஏமாத்துவான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அது முற்றிலுமாக தவறு. நம்பர் 1.
ரெண்டாவது, அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்லும்போது அந்த அவர் இந்த பிசாசை அழிக்கக்கூடிய அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி புரிஞ்சிருந்தாங்க. அதுவும் தவறுன்ற காரியங்களை வேதாந்தத்தை படிக்கும் போது நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம் இல்லையா? அப்போ இதுல என்ன உண்மை இருக்குன்றதா ரொம்ப ஆச்சரியமான சுவாரஸ்யமான விஷயங்கள். பொறுமையா நிதானமா நம்ம எல்லாம் அப்படியே கடந்து போகலாம். சாத்தானுடைய பயத்தை எப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி காமிக்கலான்ற உண்மைக்குள்ளாக கடந்து போக போறோம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருங்க. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஃபஸி கூடவே நம்ம டிராவல் பண்ணணும். அப்படி டிராவல் பண்ணாதான் இந்த ஆச்சரியமான உண்மைகளை தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். போலாமா? உள்ள போலாம். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. பிசாசானவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அவனுக்கு தெரியும். தேவனுடைய திட்டங்களுடைய ஆழங்களை அவனால் கண்டுபிடிக்க முடியாது. ஏற்கனவே 1 பேதுருல 1ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனங்கள்ல ஏற்கனவே 1 பேதுருல 1ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனத்தில் நம்ம பார்த்து தெளிவுபடுத்தியாச்சு இல்லையா? ஆனால் பிசாசானவனுக்கு சில நம்பிக்கைகளை தேவன் நிறைவேற்றினதுக்கு அப்புறமா அதை பார்த்து புரிஞ்சுப்பான். இப்போ எதை புரிஞ்சிருக்கான்னு சரி கவனிச்சிங்கன்னா, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக ஒரு திட்டம் போட்டான் பிசாசானவன். ஆனால் தேவனுடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், அவருடைய சர்வ வல்லமையை பிசாசானவன் பார்த்துருக்கிறான். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் சொன்னா அது அப்படியே நடக்கும். இது அவன் எப்படி புரிஞ்சிருக்கான்னு சரி கவனிக்கும் போது பாருங்க, ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. பாத்தீங்களா? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரே, நடந்துருச்சு. பாருங்க, இது பிசாசனுடைய அறிவு. தேவன் இப்படி சொல்லியிருக்காரு, நடந்திருக்குது. இதை ஏன் இந்த பிசாசானவன் இங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா, தேவன் சொன்னார். என்ன சொன்னார்? அவர் உன் தலையை நசுக்குவார். அப்படின்னா பிசாசானுடைய தலைய தேவன் நசுக்குவார் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பிசாசு தேவனுடைய நம்பிக்கைகளை சீர்தூக்கி பார்க்கிறான். என்ன சீர்தூக்கி பார்க்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நடந்திருக்குல்ல. எப்படி நடந்திருக்குது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பிசாசனை இப்ப கூர்ந்து கவனிச்சிட்டான். அதே மாதிரி 6ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். பாத்தீங்களா? அப்படியே ஆயிடுச்சு. அப்போ தேவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அவர் சொல்ல அது ஆகும் அப்படின்ற உண்மையை, நம்பிக்கையை சாத்தான் மைண்ட்ல ரிமைண்ட் பண்ணிக்கிட்டான். கடைசியா பாருங்க, 30ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அது அப்படியே ஆயிற்று. அப்போ இந்த வசனங்கள் எல்லாமே சாத்தான் கூர்ந்து கவனிக்கும் போது தேவன் சாத்தானை குறித்து சொன்ன வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் கட்டாயமா நிறைவேறும் அப்படின்ற ஒரு பயம் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பயம்? என்னுடைய ஜீவன் எடுக்கப்படும், என்னுடைய மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஆனால் என் தலையை நசுக்க போறது அவர், என் ஜீவன் எடுக்க போறது அவர். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாத்தானுடைய ஒரு சின்ன புத்தியை நம்ம கண்டுபிடிக்கணும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் ஆல்வேஸ் எப்படிதான் இருக்கானா, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாமா இருக்கிறான். அவன் பேசும்போது தன்னுடைய சொந்தத்திலேயே எடுத்து பேசுவான். அவன்கிட்ட உண்மை கிடையாது. உண்மை இல்லாதனாலதான் அவனுக்குள்ள நிறைய குழப்பங்கள். பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் படிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசு ஆனவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பாத்தீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிசாசு கிட்ட சத்தியம் கிடையாது. சத்தியம் இல்லாதனால அநேக குழப்பங்கள். இது இப்படி ஆயிடுமோ, அது அப்படி ஆயிடுமோ, இதுதானா இதுதானா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய குழப்பத்தின் மத்தியில தான் அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான், தேட ஆரம்பிக்கிறான். எதை? என்னுடைய தலையை நசுக்கக்கூடிய அந்த ஸ்திரீயின் வித்து, அந்த அவர் யார்?
அவரை கண்டுபிடிச்சிட்டு நான் அழிச்சிட்டேன் அப்படின்னா என்னோட ஜீவன் காக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான எண்ணத்துல அந்த ஸ்திரீ நிமித்த தேடி ஓடுறான். சாத்தானுடைய பயம், அந்த பயத்தில் அவன் என்ன செய்யறான்னு தெரியாம இப்ப ஓடிட்டு இருக்கிறான். இந்த உண்மைகளை சாத்தானுக்கு கடைசி வரைக்கும் தேடியும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த பாடத்துல சாத்தான் என்ன பண்ணுவான்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பான், யார் என்னுடைய தலையை நசுக்க போறாங்க அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஒருவேளை இந்த உண்மையில இன்னைக்கு கேட்டக்கூடிய அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டாலும் சாத்தான் நமக்கு மிகப்பெரிய உபத்திரத்தை என்ன பண்ணுவான்னா கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவன் அழிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒருவேளை நாம கூட இருக்கலாம் அந்த லிஸ்ட்ல அப்படின்னு சொல்லி நம்மளையும் அழிக்க உபத்திரப்படுத்த என்ன பண்ணுவானா தேட ஆரம்பிப்பான். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கும் பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் மிகுந்த வல்லமையோட இறங்கி வருவான்னு சொல்லக்கூடிய வசனங்களை நம்ம படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் பரலோகங்களே, அவர்களில் வாசமாய் இருக்கிறவர்களே கலிகூருங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்துக்கு இறங்கினபடியா உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். உங்களுக்கும் ஆபத்து வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில பிசாசானவன் ஒரு மரண பயத்தை உண்டு பண்ணான். அந்த மரண பயத்தை நம்முடைய இயேசு கிறிஸ்து ஜெயிச்சார், மரணத்தை ஜெயிச்சார், அந்த பயத்தை நீக்கிட்டார். ஆனால் அப்படி நீக்கினவரு பிசாசுக்கு சரியான தண்டனையை பழிக்கு பழி என்ன பண்ணார்னா பழி வாங்குது எனக்குரியது அப்படின்னு சொல்லி அந்த பழியை வாங்கிட்டார். என்ன பழினா பிசாசானவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஜீவ பயத்தை உண்டு பண்ணிட்டார். அப்படி உண்டு பண்ணும்போது அந்த காரியங்கள் பிசாசானவனுக்கு தெரியல, அதை தேடி ஓடுறான். எப்படி தேடி ஓடுறான்னு சொல்லி கவனிக்கும் போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த அவர் யாருன்னா ஸ்திரீயின் வித்து. அப்போ நான் பிசாசானவன் யாரை கண்டுபிடிக்கணும்னா அந்த ஸ்திரீயின் வித்தாகிய அவரை கண்டுபிடிச்சு அவனை சாகடிக்கணும், அப்போதான் என்னுடைய ஜீவன் காக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பயத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறான். அப்படி சொல்லும் போது அந்த உண்மைகளை நாம் தெரிந்து கொண்டோமானால் நமக்கும் உபத்திரம் வரும், ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி இங்க தேவன் சொல்றார். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த தீர்க்க தரிசனுடைய உண்மைகளை நாம தெரிஞ்சுக்கலாமா வேண்டாமா? தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே நேரத்தில் அநேக உபத்திரங்களை ஆபத்துகளை சந்திக்க நேரிடும். இப்ப நீங்க சொல்லுங்க, கண்டுபிடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம கூட தேவன் இருக்கார், அதனால கட்டாயமா கண்டுபிடிக்கலாம். இந்த பிசாசானவனை ஜெயிக்கிறதுக்கான அநேக வாய்ப்புகளை நம்ம கொடுப்பான்ற உண்மைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்லி பார்க்கறோம் இல்லையா? இப்ப என்ன பண்ண போறோம்னா பிசாசனுடைய பயத்தை நம்ம உள்ள போய் கவனிக்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாடத்தை கவனிக்கும் போது பிசாசன் எப்படி சிந்திக்கிறான்ற ஒரு எண்ணங்களை நம்ம வசனத்தோடு கவனிக்க போறோம். அதே நேரத்தில் பிசாசனுடைய பயத்தையும் கவனிக்க போறோம். அதே நேரத்தில் அந்த ஸ்திரீயின் வித்தாகிய அந்த அவர் பிசாசானவனை முற்றிலும் அழிக்கக்கூடிய அந்த அவர் யார் அப்படின்றதையும் கண்டுபிடிக்க போறோம். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அவர் பிதாவாகிய தேவனோ அல்லது நம்முடைய இயேசு கிறிஸ்துவோ அல்லது அவருடைய சரீரமாக சபையோ அல்ல. அப்படின்னா அவர் யார்? இந்த எண்ணங்களை மறந்துடக்கூடாது. விசேஷமான ஒரு ப்ராஃபஸி இது. வேதாமத்தில் முதல்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இதுதான். கடைசியாக நிறைவேறி முடியக்கூடிய தீர்க்க தரிசனம் இதுதான் இல்லையா? அப்போ இந்த ப்ராஃபஸிக்குள்ளாக இப்ப நம்ம கடந்து போக போறோம். இப்ப பிசாசனுடைய சிந்தனைகள் என்ன? அவர் யார்? என்னை அழிக்கக்கூடிய அந்த அவர் யார்? அந்த அவர் யாரா இருக்கும்? ஒரு க்ளூ இருக்குது மைண்ட்ல. பிசாசுக்கு தேவனுடைய மகிமையான வல்லமைகள் தெரியும்ல. ஒரு சில வசனங்கள் படிக்கலாமா? தேவன் ஆக கடவுள் சொன்னாரு, அப்படி ஆயிடுச்சு. ஆனாலும் தேவனுடைய மகத்துவமான வல்லமைகளை குறித்து நாம ஒரு சில வசனங்களை நம்ம படிக்கலாம். பாருங்க, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடுக்கி பர்வதங்களை தூளா போடாலும் மலைகளை தராசாலும் நிறுத்துபவர் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? பாத்தீங்களா, இவ்வளவு இந்த வல்லமையை இங்க தேவன் வச்சிட்டு இருக்கார். இதெல்லாம் நமக்கு தெரியுது. பாருங்க, எரேமியால 10ஆம் அதிகாரத்துல 12ல இருந்து 13 வரைக்கும் படிங்க. எரேமியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது,
பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அந்த சர்வ வல்லமையை புரிய வைக்கக்கூடிய சில வசனங்கள் இதெல்லாமே. இன்னொரு வசனம் படிக்கலாமா? ஏசாயா 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து, பாத்தீங்களா, வானத்தினுடைய சர்வ சேனையும் கரைந்து, வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு, பாத்தீங்களா, வானங்கள் புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டு, அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும். பாத்தீங்களா, இதெல்லாம் ஏன் சொல்றாரு சொல்லி கவனிச்சீங்கன்னா, தேவனுடைய மகத்துவமான சர்வ வல்லமையை புரிந்து கொள்ளக்கூடிய சில வசனங்கள் இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் பிசாசானவனுக்கு ஏற்கனவே சில நம்பிக்கை இருக்குது. தேவன் இந்த பூமியில சில படைப்புகளை உருவாக்கும் போது ஆக கடவுதுன்னு சொன்னார், ஆயிடுச்சு. அப்படின்னா அந்த ஸ்திரீயின் வித்தாகிய அவர் பிசாசனுடைய தலையை நசுக்குவார் சொன்னா 100% நிறைவேறும். இந்த நம்பிக்கை பிசாசுக்கும் இருக்குது, இப்ப நமக்கும் இருக்குது. பிசாசு என்ன பண்றானா, என்னுடைய தலையை நசுக்கக்கூடிய அந்த ஸ்திரீயின் வித்தாகிய அந்த அவரை கண்டுபிடிச்சு நான் அழிச்சிட்டேன் அப்படின்னா என்னோட ஜீவன் காக்கப்படும். இது அவனுடைய தவறான எண்ணங்கள். சரியான பாதையில கொண்டு போயிட்டு இருக்கிறான். இது ஒரு சைடு, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்ப நாம என்ன பார்க்கிறோம்னா, நீ எவ்வளவு பிளான் பண்ணாலும், நீ எவ்வளவு திட்டம் போட்டாலும், தேவன் உன்னை அழிக்கிறதுல இருந்து உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. நமக்கும் தேவனோட வல்லமை புரிஞ்சிருக்குது. இப்ப இந்த ரெண்டு பிக்சரோட மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படின்னு பார்க்கும்போது பிசாசன் யோசிக்கிறான், யாரா இருக்கும் ஸ்திரீன் வித்து? ஆதாம் ஏவாள் 2 பேர் தான் இருக்காங்க ஏதேன் தோட்டத்துல. ஆனா தேவன் சொன்னாரு, என்ன சொன்னாரு? ஸ்திரீனுடைய வித்து உன் தலையை நசுக்கும் அப்படின்னு சொன்னாரு. இங்க ஆதாம் ஏவாள் 2 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆதாம் ஏவாள் மீறுதலுக்குள்ள போனதுனால வெளியே அமிச்சிட்டார். சாத்தான் வாட்ச் பண்றான். தேவனுடைய திட்டங்கள் புரியாது, ஆனா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கட்டாயமா ஸ்திரீன் வித்து என்னை அழிச்சிடும், நான் கவனிக்கணும், எனக்கு ஜீவன் வேணும். இந்த பயம் இன்னும் முடியல சாத்தானுக்கு. அது என்னைக்கு முடிய போகுதுன்றதையும் தேவன் இந்த தீர்க்க தரிசனத்திலேயே சொல்லி வச்சிட்டார். இந்த ஆச்சரியமான உண்மைகளை உலகம் புரிஞ்சிக்கல. ஏன்னா பிசாசானவன் அவனுடைய தந்திரத்தினால உலகத்தை ஏமாத்தி வச்சிருக்கிறான். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்க, 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்திலையும் பேசியிருக்காரு. படிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாத்தீங்களா, இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனக்கண்ணை குருடாக்கினான். அப்ப ஒட்டுமொத்த உலகமும் தேவனுடைய திட்டங்களை, தீர்க்க தரிசனங்களை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சாத்தானுக்கு வந்த பயத்தினால அந்த திட்டங்களை அவன் மறைச்சிருக்கிறான். ஆனால் நம்ம கிட்ட மறைக்க முடியாது, தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அருமையான ஒரு எச்சரிப்பை நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் என்று விலகுபடி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பாத்தீங்களா, இந்த எச்சரிப்பை நம்மகிட்ட கொடுத்ததுனால தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாங்க இந்த பூமியில. அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்துவை உண்மையா பின்பற்றக்கூடிய பிள்ளைகளை பிசாசானவன் கெடுக்க முடியாது. அதனால நாம கூர்ந்து கவனிச்சே வரலாம். ஆதியாமத்திலிருந்து சாத்தான் தன்னை எப்படிலாம் குழப்பிக்கொண்டு உலகத்தை ஏமாற்றி கொண்டு அந்த பயத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்ற உண்மைகளை நம்ம ஓரமா நின்று பார்க்கலாம். சரிங்களா? எல்லாரும் போலாமா? உள்ள போலாம். அப்ப பிசாசானவன் பார்க்கறான், 2 பேர் தான் இருக்கிறாங்க, ஆதாம் ஏவாள். யாருன்னு சாகடிக்க போறாங்க அப்படி யோசிச்சிருக்கும் போதே பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு? ஆதாம் ஏவாளுக்கு. படிக்கலாமா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பாத்தீங்களா, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால் யார் பிறந்துட்டாங்க? காயின் பிறந்தாச்சு. உடனே சாத்தானுடைய சிந்தனைகள், அவனுடைய பார்வைகள் இப்ப யார் மேல போயிருக்கோம்? காயின் மேல போயிருக்கோம். ஏன் போயிருக்கோம்? ஸ்திரீயின் வித்து. இது சாத்தானுடைய எண்ணங்கள் தான். நம்ம உண்மையை கண்டுபிடிக்க போறோம். நம்ம ஓரமா இருந்து அப்படியே பார்த்துட்டே வரலாம். சரிங்களா? அப்ப சாத்தான் யோசிக்கிறான், தேவனாகிய கர்த்தர் சொன்னது மாதிரி ஸ்திரீயின் வித்து யாரா இருக்கணும்? கட்டாயமா அங்க காயினா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போதே சில செயல்பாடுகள் நடைமுறைக்குள்ள வர ஆரம்பிக்குது. சாத்தான் இங்க குழம்புறான்,
என்ன கன்ஃபியூஷன் அவனுக்குள்ள? படிங்க 2ஆம் வசனம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். பாத்தீங்களா? இப்ப 2வது குழந்தை வந்தாச்சு. அப்படின்னா இதுல யார் ஸ்திரீன் வித்தா இருக்கும்? ஏன்னா ஸ்திரீன் வித்து தான் பிசாசான அழிக்க போறாங்க. இப்ப 2 பிள்ளைகள், ஒரே குழப்பம். காயினா ஆபேலா, என்ன சாகடிக்க போற அந்த ஸ்திரீன் வித்து அப்படின்ற குழப்பங்கள் சாதாரண மைண்ட்ல இருக்கும்போது இந்த அடையாளங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறான். எந்த அடையாளங்களை? தேவன் அங்க காமிச்சிருக்கக்கூடிய சில அடையாளங்களை பிசாசனவன் கூர்ந்து கவனிக்கிறான். நம்ம சைட்ல இருந்து பார்க்கலாமா? படிங்க தொடர்ந்து. 3ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகள் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். பாத்தீங்களா? இது மிகப்பெரிய ஒரு திருப்பச்சீட்டு, ஒரு க்ளூ வந்துச்சு உள்ள. என்ன க்ளூ? சாத்தான் கவனிச்சிருக்கிறா. காயின் இருக்கிறாங்க, ஆபேல் இருக்கிறாங்க. 2 பேர்ல யார் ஸ்திரீன் தெரியல. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் அங்கீகரிச்சிட்டார். யாருடைய காணிக்கைய? ஆபேலுடைய காணிக்கையை தேவனாகிய கர்த்தர் அங்கீகரிச்சார். இந்த பூமியில இது வரைக்கும் நான் பார்த்த வகையில யாருடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கல. அதாவது அந்த டைம்ல, ஆதாம் ஏவாள் டைம்ல. ஆனா முதல்ல இந்த பூமியில பிறந்த ஒரு மனிதனுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ப ஸ்திரீன் வித்து யாரா இருக்கணும்? ஆபேலா இருக்கணும். இப்ப சாத்தானுடைய திட்டங்கள் வலிமை பெற ஆரம்பிக்குது, எண்ணங்கள் உறுதிப்பட ஆரம்பிக்குது. அப்படின்னா இப்ப நான் யாரை சாகடிக்கணும்? பிசாசுடைய எண்ணங்கள். இப்ப நான் யாரை சாகடிக்கணும்? ஸ்திரீன் வித்தாகிய ஆபேல, காயின கிடையாது. அப்படின்னா இந்த ஆபேல எப்படி சாகடிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காயினுடைய சிந்தனைகளை இப்ப நான் கெடுக்கணும். இது ரொம்ப அருமையா இந்த உண்மைகளை சொல்லி காமிச்சார். படிக்கலாமா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். பாத்தீங்களா? பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்துக்கு உலகத்துல சாத்தான் ரொம்ப கீழ்த்தரமான சில விளக்கங்களை கொடுத்துட்டான். தேவனுடைய பரிசுத்தமான சத்தியங்களுக்கு தகாத வகையில சில விளக்கங்களை பிசாசானன் கொடுத்துட்டான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்கக்கூடாது. அப்படின்னா பொல்லாங்கன் யாருன்னா பிசாசானவன். அவன் என்ன பண்ணிட்டான்னா காயினுடைய சிந்தனைகளை கெடுத்துட்டான். காயினுக்குள்ள இந்த மனித சுபாவத்துக்கு அப்பாற்பட்ட பிசாசுடைய சிந்தனைகள் உள்ள வச்சுட்டான். அவனுக்குள்ள கோபம், பொறாமை, வெறிகள் உள்ள வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் உலகத்திலிருந்து வந்த காரியங்கள், தேவனிலிருந்து வரவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி வரும்போது அன்னைக்கு காயினுடைய சிந்தனைகள், புத்திகள் மாற ஆரம்பிக்குது. அதனால என்ன பண்ணிட்டான்னு சரி கவனிக்கும் போது பாருங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தார். பாத்தீங்களா? இந்த வஞ்சகமான புத்தி சிந்தனை யாருது? முதல்ல ஏவாளை ஏமாத்துறான் தெரியுமா சாத்தான், வஞ்சகமா. அதே புத்தி, அந்த சிந்தனைய இப்ப காயின் கிட்ட கொடுத்து ஆபேலை கொலை பண்ணிட்டார் பிசாசானவன். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாத்தான் பார்க்குறாங்க. இப்போ யோசிக்கிறான் சாத்தான், நல்லா யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்னா, ஸ்திரீன் வித்தாகிய ஆபேலை கொலை பண்ணாச்சு. ஆனாலும் சாத்தானுடைய படைக்கப்பட்ட விதத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது சாத்தான் நல்லா தெரியும், தேவன் சொன்னா கட்டாயம் நிறைவேறும். எப்படி திங்க் பண்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆபேலை சாகடிச்சிட்டேன், ஸ்திரீன் வித்துன்னு சொல்லி சாகடிச்சிட்டேன், ஆனாலும் நான் என்ன சாகலையே. பாருங்க, மிகப்பெரிய திருப்புமுனை. சாத்தான் தன்னை மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான், குழப்பிக்கிறான். அவன் பண்ண விஷயங்கள், செயல்பாடுகள், திட்டங்கள் தோல்வியில முடியுது. இதைத்தான் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், இந்த பூமியில நீ ஜீவனோடு கூடிய ஒவ்வொரு காலமும் மண்ணை தின்பாய். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் தோல்வி. சாத்தான் இதான் நினைக்கிறான். தேவன் சொன்னாரு, ஸ்திரீன் வித்து என் தலையை நசுக்கிட்டு என்னை சாகடிச்சிடன்னு சொன்னாரு. நான் அந்த ஸ்திரீ வித்து ஆபேல் நினைச்சுதான் பண்ணேன், ஆனா நான் என்ன சாகலையே, நான் உயிரோடு இருக்கனே. அப்படின்னா என்னுடைய திட்டங்கள் தோல்வியில போகுது, எனக்கு பயமா இருக்குது. இப்போ தேவன் சொன்னது மாதிரி இந்த திட்டங்கள் தோல்வியில போயிருச்சு, என்னுடைய பயங்கள் இன்க்ரீஸ் ஆகுது. நான் செத்துருவானா, என்னை சாகடிச்சிருவாங்கனா அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும்போது இல்லை, நாம கண்டுபிடிக்கணும். யாரை கண்டுபிடிக்கணும்? ஸ்திரீன் மறுபடியும் கரெக்டாக கண்டுபிடிச்சு சாகடிக்கணும் சொல்லக்கூடிய எண்ணத்துக்குள்ளாக பார்த்தீங்கன்னா இங்க பிசாசனன் கடந்து போறான் இல்லையா. அப்போ ஸ்திரீன் வித் யாரு கிடையாது, இப்போ
ஆபேல் கிடையாது. சாத்தான் தான் தவறா புரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நாம ஓரமணிந்து பார்க்கிறோம். நமக்கு நல்லா தெரியணும் யார் ஸ்திரீன் வித்துன்னு. ஏன்னா ஸ்திரீன் வித்து கட்டாயமா பிசாசானவனை அழிக்கும். ஆனா ஆபேல் அழிக்கல. ஆபேல் தான் நினைச்சு சாத்தான் தவறான முடிவுகளை செயல்படுத்தினான். அது தவறு என்பது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? அப்படின்னா ஸ்திரீன் வித்து யார்? இதுதான் கேள்வி. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, தேவன் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினாரு. 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. அங்க ஆபேல சாகடிச்சிட்டாரு. காயின் சொல்லி கவனிக்கிறோம். இப்படி போகும்போது ஜனங்கள் பழுகி பெருக ஆரம்பிக்கிறாங்க. ஜனங்க நிறைய பேர் டெவலப் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சாத்தானுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தடுமாற்றம் குழப்பங்கள்லாம் உள்ள வர ஆரம்பிக்குது. ஏன்னா அன்னைக்கு 2 பேர் இருந்தாங்க. எனக்கு சாய்ஸ் இருந்துச்சு, ஆதாமா ஏவாளான்னு சொல்லி. அதை நான் தெளிவாயிட்டேன். ஸ்திரீன் வித்து தான் சொன்னார், அதனால ஆதாமம் கிடையாது ஏவாளும் கிடையாதுன்னு நான் தெளிவாயிட்டேன். அதுக்கப்புறமா 2 பிள்ளைகள் உள்ள வந்தாங்க. அப்போ அதில் ஸ்திரீன் யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யோசிக்கும் போதே தேவனே ஆபேலுடைய பலி அங்கீகரிச்சார். இப்படி 4 பேர் தான் அன்னைக்கு இருந்தாங்க. ஆனால் அடுத்து ஜனங்கள் பழுகி பெருக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் டெவலப் ஆயிட்டாங்களே. இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும்போது இதில் நான் யாரை போய் தேடுறது ஸ்திரீனிவத்துன்னு சொல்லி அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்களை வழிநடத்துறதுக்காகவே என்ன பண்ணார்னா, தேவனாகிய கர்த்தர் மேலிருந்து தேவ தூதர்களை, சன்ஸ் ஆஃப் காட் என்ன பண்ணார்னா அம்சார். தேவ தூதர்களை அனுப்பிச்சார் இல்லையா? இந்த தேவ தூதர்கள் இந்த பிசாசனவனுக்கு, லூசிஃபருக்கு நல்லா பழக்கப்பட்ட தேவ தூதர்கள் தான். ஏன்னா அவனு மேலே தானே இருந்தான் முன்னாடி. அப்படி இந்த தேவதூதர்கள் கீழே வரும்போது இவங்களுடைய புத்தியும் கெடுக்கப்பட்டது. எப்படி கெடுக்கப்பட்டது படிக்கலாமா? பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா ஜனங்கள் ஃபுல்லா பாவத்துக்குள்ள உள்ள போயிடுவாங்க. ஏன்னா மேலிருந்து வந்த அந்த கெட்டு போன தேவ தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேலிருந்து வரும்போது நல்லா தான் இருந்தாங்க, கீழே அவங்க கெட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப தெளிவா வேதாமத்துக்குள்ள நிரூபிச்சுக்கார் நம்முடைய தேவன். அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. நம்முடைய பாடம் அது கிடையாது. இதை குறித்து நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம், நீங்க அதை கேட்டு பாருங்க. அப்போ மேலிருந்து வந்த தேவதருடைய சிந்தனையை, மைண்டை பிசாசனவனுக்கு கெடுத்துட்டு என்ன பண்ணிட்டான்னா ஒரு கலப்பின சந்ததியை இங்கே உருவாக்கிட்டான் பூமியில. பாருங்க சாத்தானுடைய பிளான். ஏன்னா எல்லா ஜனங்களும் சாத்தானுடைய பிடியில் இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப வசதியாக போயிடும். அவனுடைய பிடியில் இருக்கும்போது அங்கிருந்து ஒருத்தங்க அவனை அழிக்க முடியாது. அதனாலதான் எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணிட்டான்னா அங்க எடுத்துட்டான். இப்படி சாத்தான் சில காலம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை தேவனாகிய கர்த்தர் உடனே உடைச்சார். எப்படி உடைச்சாரு? அந்த இடத்துல ஒரு நீதிமான் உருவாகினாரு. படிக்கலாமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோவா உத்தமனாக இருந்தார், நீதிமானாக இருந்தார், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். யாரு? நோவாவும் ஃபேமிலியும். நமக்கு தெரியும் 8 பேர் தான் டோட்டலாகவே இல்லையா? அப்போ மற்ற எல்லாருமே சாத்தான் கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆப்போசிட்ல ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய டிவிஷனை கொண்டு வந்துட்டார் தேவன். நோவா அவங்களுடைய ஃபேமிலி, இந்த இடத்துல மற்ற எல்லா ஜனங்களும் சாத்தானுடைய பிடியில் இருக்கிறாங்க. அதனால சாத்தானுக்கு கொஞ்சம் தெளிவில் வந்துருச்சு. என்ன பார்க்குறான் சாத்தான் சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என் கண்ட்ரோல் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நீதிமான் வந்துட்டாரே, அப்போ அந்த நீதிமான் தான் என்னை கொலை செய்யக்கூடிய ஸ்திரீன் வித்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுக்குள்ள சாத்தான் கடந்து போய் அவரை சாகடிக்கக்கூடிய எல்லா முயற்சியும் இறங்கத்துக்கான பிளான் அவன் பண்ணியிருக்கணும் கட்டாயமா இல்லையா? அப்படி பண்ணும்போது சாத்தான் நோவாவை நெருங்க முடியல. ஏன் நெருங்க முடியல? ஏன்னா நீதிமான் அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை பிசாசானம் நெருங்க முடியாது. ஆனாலும் எப்படியாவது நோவாவை நம்ம சாகடிக்கணும். ஏன்னா அவர் தான் என் தலை நெசக்கூடிய ஸ்திரீன் வித்தாக இருப்பாரு அப்படின்ற தவறான எண்ணங்கள். நாம இப்படிதான் பாடத்தை கவனிச்சுக்கிறோம், சரிங்களா? அப்படி போகும்போது நோவா நிறைய உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார்.
தேவனுடைய திட்டங்களை தேவன் கொண்டு போய் நோவா கிட்ட டெபாசிட் பண்றாரு. அப்போ சாத்தான் கவனிக்க ஆரம்பிக்கிறான். இதுவரைக்கும் இந்த பூமியில இவ்வளோ பெரிய பிளான்லாம் சொல்லவே இல்லையே, இப்ப நிறைய திட்டங்களை சொல்றாரு, ஏதோ பேழைய கட்டங்கள் சொல்றாரு, நோவா செயல்படுறாரு, அப்ப அவர் தான் கட்டாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது நோவா என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டார். நீ பேழையை கட்டுங்க, உங்களை நான் காப்பாற்றணும்னு சொல்லி நிறைய வசனங்கள் நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டார் இல்லையா. அப்போ நோவா அதுக்கேற்றபடி செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அப்போ எல்லா ஜனங்கள் மூலமாக நிறைய ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா, நிறைய துன்பங்களை நோவாக்கு இந்த பிசாசரம் கொடுத்துருப்பான்றது வசனத்தை படிக்கும்போது தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் வந்து கேட்பாங்கல்ல, ஏன் நோவா பேழையை கட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நோவா என்ன சொல்லியிருப்பாரு, தேவனாகிய கர்த்தர் மலையை வர வைக்க போறாரு, நீங்க எல்லாம் உள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஜனங்கள் யாராவது கேட்டாங்களா செவி கொடுத்து? யாருமே கேட்கலையே. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாரும் சாத்தானுடைய சிந்தனை இருக்கிறாங்க. நோவாவை அந்த வழியிலிருந்து, தேவனாகிய கர்த்தருக்கு வாழக்கூடிய வழியிலிருந்து தடை செய்யக்கூடிய வகையில அவங்க எல்லா விதமான ப்ரெஷர் அங்கே கொடுத்துருப்பாங்க. எங்க படிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் படிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். பாத்தீங்களா? அப்போ உணர்வுள்ள இருதயமாக கிடையாது. காரணம் என்னன்னா, பிசாசனவன் எல்லாரையும் கண்ட்ரோல் வச்சிருக்கிறான். அப்போ அந்த ஜனங்கள் மூலமாக நோவாவை எப்படியாவது திட்டத்திலிருந்து, தேவனுடைய அரவணைப்பிலிருந்து, பாதுகாப்பிலிருந்து கீழே தள்ளணும். ஏன் தள்ளணும்? அவர் தான் ஸ்திரீ நிமித்தா இருக்கும் அப்படின்னு சொல்ற எண்ணத்துக்குள்ள பிசாசனன் கடந்து போய் செயல்பாடுகள்ல அந்த ஜனங்கள் மூலமாக தீவிரமாக நிறைவேற்றினான். ஆனாலும் ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் அவரை பாதுகாத்தார். இப்போ சாத்தானுக்கு உறுதியாயிடுச்சு, நோவா தான் கட்டாயமா ஸ்திரீ நிமித்தா இருக்கணும், எப்படியாவது நோவா வந்து சாகடிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ல இருக்கும்போது தேவன் நோவா காப்பாத்திட்டார், எல்லா ஜனங்களும் அழிச்சிட்டார். அப்ப இன்னும் பயம் பிசாசானுக்கு அதிகமாகுது. ஏன்னா அன்னைக்கு உலகத்துக்குள்ள பூமிக்குள்ள இருந்து எல்லாரையும் சாகடிச்சாரு தேவன், நோவா மட்டும் காப்பாத்தினார்ல. அப்ப நோவா தான் நீதிமான், அப்ப நோவா தான் ஸ்திரீ நிமித்து, மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு உறுதியா சாத்தான் இருக்கும்போது பேழையிலிருந்து வெளியே வரார். யார் வெளியே வரா? நோவா முதற்கொண்டு 8 பேர் வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது நோவாவுக்கு வந்து 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க, சேம், காம், யாஃபேத். நோவா என்ன பண்ணிட்டாருன்னா, இதெல்லாம் பிசாசன் கவனிக்கிறான், நாம ஓரத்துல நின்று பார்த்துட்டு இருக்கிறோம். பிசாசன் பார்க்குறான், நோவா வந்து திராட்சை ரசத்தை கொடுத்த உடனே அவருக்கு வந்து மது அதிகமாக என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வெறி கொண்டு படுத்திருக்கிறார். அப்போ அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்கும்போது சேம், காம், யாஃபேத் அங்க இருக்கிறாங்க இல்லையா. அப்போ காம் என்ன பண்ணிட்டாரு? தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்துட்டாரு. இப்படி சாத்தான் இதெல்லாம் யோசிக்கிறான். அப்படி யோசிக்கும் போது நோவாவுடைய 3 பிள்ளைகள், நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதாவது பிசாசனவன் நோவா தான் ஸ்திரீ நிமித்தா இருக்கும் போது அவர் தான் கட்டாயமா இருக்கிறான்னு சொல்லி நான் உறுதிப்படுத்திட்டேன். ஆனால் இங்க சில மாற்றங்கள் உள்ள வருது. தேவனாகிய கர்த்தர் அவங்க ஃபேமிலியை வெளியே அனுப்பும் போது 3 பிள்ளைகள் வெளியே வராங்க. நோவா வந்து அந்த திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு வெறி கொண்டு படுத்திருக்கிறாரு. அப்ப அந்த 3 பிள்ளைகள் ஸ்திரீன் வித்தா அல்லது நோவா ஸ்திரீன் வித்தான்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு, எனக்கு குழப்பம் வந்துருச்சு. ஏன்னா இது சாத்தானுடைய புத்தி. இந்த பயங்கள் அவரை குழப்பத்துக்குள்ள கொண்டு போகுது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய அந்த அன்பு இருந்தால் மட்டும்தான், தேவனை பற்றிய அறிவு இருந்தால் மட்டும்தான் எல்லா பயமும் வெளியே போகும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாக தெளிவுபடுத்தி காமிச்சிருக்காரு. எங்க படிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 யோவான்ல 4ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. பாத்தீங்களா? அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டு 18ஆம் வசனம் படிங்களேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பாத்தீங்களா? அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நமக்கு பயம் கிடையாது. சாத்தானால எவ்வளவு ஆபத்து வந்தாலும் நாம ஜெயிக்கூடிய பிள்ளைகள். ஆனா சாத்தானுக்கு தேவன் மேல அன்பு கிடையாது, ஒரு கீழ்ப்படுதல் கிடையாது, அவன்கிட்ட மேட்டின்மை இருக்குது, பயம் அதிகமாயிட்டே போகுது. ஏன்னா இந்த இடத்துல நோவா ஸ்திரீ வித்தா அல்லது 3 பிள்ளைகள் ஸ்திரீ வித்தான்னு தெரியல. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அதுல காம் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா தன்னுடைய தகப்பன் நிர்வாணத்தை பார்த்துட்டாரு. இப்ப 2 பேர் இருக்கிறாங்க. இந்த சைடு நோவா இருக்கார்,
இங்கே சேமா யாஃபேத்தா நோவாவா அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் குழப்பங்கள் உள்ள வரும்போது சாத்தானுடைய அந்த நல்லா வாட்ச் பண்ணக்கூடிய மெத்தட் நல்லா கவனிங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதங்களை அங்கே சொல்றார், ப்ரொனவுன்ஸ் பண்றார். ஆசீர்வாதங்களை என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு படிக்கலாமா? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல், அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன். பாத்தீங்களா, கானான் சபிக்கப்பட்டவன். அப்ப கானான் நம்ம லிஸ்ட்ல கிடையாது, முடிவு பண்ணிட்டார் சாத்தானாங்க. சரிங்களா, அடுத்தது தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்றால் சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இது சாத்தானுடைய சிந்தனை. என்ன யோசிக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வசனங்கள்ல சாத்தானுடைய இதயத்துல பதியும் போது உண்மைகள் தெரியல, வசனத்தை கூர்ந்து கவனிக்கிறான். ஏன்னா பிசாசுகளும் விசுவாசம் நடுங்குகின்ற வசனம் படிக்கிறான் இல்லையா? அப்ப பிசாசன் அவனோட பயத்தை எப்படி வெளியே கொண்டு வரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை பார்த்த உடனே அவனுக்கு சில தடுமாற்றங்கள், பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு சோத்திரம், யாஃபேத்தை நான் விருத்தியாக்குவேன், கானான் சபிக்கப்பட்டவன். இப்படி ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தருக்கு கொண்டு வந்து முன்னாடி நிற்க வைக்கும் போது காம விட்டுறலாம், யாஃபேத்தை விட்டுறலாம். ஏன்னா யாஃபேத்தை விருத்தியாக்குவேன், காம் சபிக்கப்பட்டவன், சேமுடைய கர்த்தருக்கு சோத்திரம். அப்படின்னா நோவா தேவையில்லை, காம் தேவையில்லை, யாஃபை தேவையில்லை. அப்ப யார் மூலமாக தான் என்ன அழிக்க போறார் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுதியான முடிவுக்கு பிசாசானவன் வந்துட்டான். நாம வரலாமா? அப்போ பிசாசானவனை அழிக்கக்கூடிய அந்த ஸ்திரீன் வித்தாகிய அந்த மாபெரும் வீரன் யாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? சேம். முடிவு பண்ணலாமா வேண்டாமா? அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுத்திருங்கள். அடுத்த ஒரு காணொளியில் இதற்கான ஆச்சரியமான உண்மைகளை நம்ம தொடர்ந்து கண்டுபிடிக்கலாம். அது வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருந்து வழிநடத்துவதாக. ஆமென்.